காலையில் 10 மணிக்கு வர சொன்னோம். ஆனால் இப்போ நைட்டு 10 மணி ஆச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் மனம் தளராமல் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது பாஸ். ஆமாம் பாஸ், காலையிலேருந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணி பச்சை தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துருக்கீங்க. உங்கள் லவ்வை நினச்சி எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது பாஸ். சத்தியமாக சொல்கிறேன் பாஸ், உங்கள் பேர் சொன்னோன்னே மீனாட்சி கண்ணில் ஒரு ஃபயர் தெரிஞ்சு எப்படியாச்சும் வந்து இன்றைக்கி உங்களை மீட் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அங்கே வராமல் போனது எனக்கே பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு பாஸ். கண்டிப்பாக அந்த வேட்டையன் தான் அவங்கள வரவிடாமல் தடுத்து நிறுத்தி ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்கணும். பாவம் பாஸ் மீனாட்சி, அவங்கள மீட் பண்ண முடியாமல் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதே அளவு மனவலியோடு தான் அவங்களும் உங்களை நினச்சி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் பாஸ், இன்றைக்கி அவங்களால வர முடியலனாலும் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க. கவலைப்படாதீங்க பாஸ், எங்கள் உயிரை கொடுத்தாத உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். மீனாட்சி உங்களை வந்து சந்திக்கிறாங்களான்னு கடைசி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி கடைசி வரைக்கும் அவங்க வரவே இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நீங்களே நேரில் போய் அவங்கள மீட் பண்ணுறது. நீங்கள் மட்டும் ஒரு நிமிஷம் அவங்கள போய் மீட் பண்ணிங்கன்னா வேட்டையன் மீனாட்சின்னு மொக்கையாக போய்கிட்டு இருக்கிற இந்த கதை மறுபடியும் சரவணன் மீனாட்சி ஆயிரும் பாஸ். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாம் பாஸ், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பாஸ். டமால் எங்க கொண்டு வச்சிருக்காங்க ரூமை? டமால் சத்தக். யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம கதவை தட்டி அந்த சரவண வெளியில வந்ததும் இந்த பாட்டிலாலேயே சரவண மண்டையில டமால்னு ஒரு அடி, வயிற்றுல சட்டக்குன்னு ஒரு குத்து. யோ, நீ வெட்டுவேன் குத்துவேன்னு சும்மா கோவத்துல சொல்லுவேன்னு பார்த்தா நெசமாவே குத்துறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? எது ஆ? சும்மா சொன்னா? ஆமா. கொலை வெறி எனக்குள்ள தகன்னு தனலா எரிஞ்சிட்டு இருக்குனே. இத்தனை நாள் அவன் மேல அண்ணன் ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவன் பண்ண காரியத்துல அவன் மேல இருந்த மரியாதை சுத்தமா போயிருச்சு. இன்னையோட அவன் கதையை முடிக்காம விடுறதா இல்ல. ஃபாலோ மீ. யோ, இந்த ரூம் தான் நினைக்கிறேன்யா. இந்த ரூம்ல தான் இருக்கானா? கதவை தட்டின. ஏய், கதவை திறங்கடா. யாரு? கதவை திறங்கடான்னு சொன்னீங்களா? பஸ் யாரோ எனிமிங்கன்னு நினைக்கிறேன். பிஸ்டல் எடுத்துக்குவா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கதவை தர. டேய், திறக்க மாட்டியா நீ? சரவணா, ஏய் அட்டகத்திகளா? ஏய், எங்கடா சரவணா? எங்கடா? ஏய் சரவணா, எங்கடா இருக்க? ஏய், உனக்கு என்னடா வேணும்? உங்க அண்ணன் வேணும். ஏய் சரவணா, எங்கடா இருக்க? மரியாதை வெளியே வாடா. டேய், ஹலோ, டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்க. டீசெண்டா? டீசெண்ட்டை பற்றி நீங்க பேசுறீங்களாடா நொன்னைங்களா? ஏண்டா, இன்னொருத்தனோட மனைவின்னு கூட பார்க்காம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரகசியமா வந்து ஹோட்டல்ல பாருன்னு சொல்ற நீங்க வந்து டீசென்ட் பத்தி பேசுறீங்களா? எங்கடா அவன்? டேய், வெளியே வாடா. ஏய், எங்கடா அவன்? எங்க இருக்கான்? ஏய் ஏய் சரவணா, எங்கடா இருக்க? ஏய், சும்மா தேவையில்லாமல் கத்தி கூச்சல் போட்டு கலாட்ட பண்ணாத. இங்கே பாஸ் இங்கே இல்லை, நீ கிளம்பு. இங்க இல்லைன்னா அப்ப எங்கடா இருக்கான்? டேய் வேட்டை, இவங்கெல்லாம் நம்பாத. இவங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியல, இவங்க பொய் சொல்றாங்க. கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், சரவணா இங்க தான் இருக்கான். இந்த ரூம்ல தான் இருக்கான். அவன் எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. டேய், இங்க பாருடா, மரியாதையா அந்த சரவணனை வர சொல்லு. இல்ல இங்க நடக்கிறதே வேற. வர சொல்றா. இதான சங்கதி. ஆஹா, நாம வந்திருக்கோம் தெரிஞ்சு பயந்தாங்கோழி பாய பாத்ரூம்ல உட்காந்துருக்காயா. ஏய் சரவணா, வெளியே வாடா. டேய், வெளியே வாடா. நீ ஏன் இப்ப வரியா? இல்ல கதவை உடச்சு உள்ள வரட்டா?